வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். என்னதான் தயிரில் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் அதை நீங்கள் கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தீமைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம், தயிர் நீங்கள் எந்தெந்த உணவுப் பொருள் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது, தயிர் குறிப்பாக சுடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ற அனைத்து சந்தேக கேள்விகளுக்கும் விடையை பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம தயிரை எல்லா நேரங்களையும் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் மருத்துவ நிபுணர்களும் உணவு நிபுணர்களும் குறிப்பிட்றாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம், அதுதான் நண்பகலுக்கு முன்பான நேரம். அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் சாப்பிடலாம். ஒருபோதும் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பாது. அதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் உங்களுக்கு வீக்கமடைவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. அதே போல் நீங்கள் ஒருபோதும் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாது. இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடும்போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு ஏற்படலாம். வயிற்று வலி, உங்களுக்கு சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள், ஆஸ்துமா பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எனவே காலையில் நீங்கள் வெறும் வயிற்றிலையும் இரவு நேரங்களையும் தயிர் சாப்பிடக்கூடாது. காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது தான் உங்களுக்கு சிறந்த நேரம். தயிரை ஒருபோதும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு சில பேரெல்லாம் அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிரை சூடுபடுத்தியும் சாப்பிடக்கூடாது. வேணும்னா நீங்கள் தயிரோட சிறிது சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். அப்படி சர்க்கரை சேர்த்து சாப்பிடக்கூடிய தயிர் உங்களுடைய உடலுக்கு உடனடி எனர்ஜி, ஆற்றலை கொடுக்கும். இப்போது ஒரு சில பேரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தினமும் தயிர் சாப்பிடுவாங்க. அவங்க இந்த தக்காளி, அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரித்து அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் தயிரை தாளித்து சாப்பிடக்கூடாது. அப்படி தாளித்து சாப்பிடக்கூடிய தயிர் வெறும் சுவைக்காக மட்டுமே சாப்பிடலாமே தவிர அது நம்மளுடைய உடலுக்கு பலவிதமான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தும். 1% கூட அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய தயிர் நமக்கு நன்மைகளை கொடுக்காது. ஒரு சில பேர் ஒரு படி மேலே போய் தினமும் தயிர் சாப்பிடுவாங்க. தயிர் உங்களுக்கு ஃபேவரெட் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அந்த மாதிரி தினமும் தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மக்களே. அது மறைமுகமாக உங்களுடைய உடலில் பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். தயிர் என்ன பண்ண முடியும்னா ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தும். இதனால் இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்த குழாய்களில் அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உருவாகலாம். எனவே தொடர்ந்து தினமும் தயிர் சாப்பிட நீங்கள் தவிர்க்கணும். அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படின்னா எப்படி சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். அதுவும் ஒருவேளை மட்டுமே சாப்பிடணும். தாளிச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த ஒருவேளை எதுன்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான அந்த நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருபோதும் இரவிலையும் காலை வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. அதே போல் தயிரை நீங்கள் எந்தெந்த உணவுப் பொருட்களை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி இணைத்து எடுத்துக்கொள்வதில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதையும் பார்ப்போம். அந்த வகையில் தயிரையும் வெங்காயத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு தயிர், வெங்காயம் அல்லது ரைதா மிகவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது. வெங்காயம் நமது உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது. தயிர், வெங்காயம் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடிய இந்த தயிர் பச்சடி அல்லது வெங்காய பச்சடி, ரைதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலவை நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் அலர்ஜி, தோல் அலர்ஜி, தோல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உடல் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற குறைபாடுகளை நமது உடலில் ஏற்படுத்திடும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. எனவே வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. சில பேர் மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து டேஸ்டாக இருக்குது அப்படின்றதுக்காக சாப்பிடுவாங்க. அது டேஸ்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நம்மளுடைய உடலில் வெப்பத்தை அதிகரிக்கும் அப்படின்றதால தயிரோடு நீங்கள் மாம்பழத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு ஏற்படும். தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். உடலினுடைய செயல்பாடுகள் தடைபட ஆரம்பிக்கும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதால் ரொம்ப ரொம்ப நீங்கள் வீக் ஆகிடுவீங்க. அதனால் மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. மீனையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் குறிப்பாக சாப்பிடவே கூடாது.
தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள். அதே போல் நம்ம சாப்பிடக்கூடிய மீனும் வந்து உயர்தர விலங்கு புரதமாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றா சேர்க்கும் போது ஹை புரோட்டீன் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது புரத அளவுகள் வந்து அளவுக்கு அதிகமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதால இது பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு வந்து ஏற்படுத்தும். அதாவது தயிரோட மீன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அஜீரண கோளாறு வந்து ஏற்படுவோம். வயிறு தொடர்பான நிறைய சிக்கல்கள் நமக்கு ஏற்படும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். உடல் உபாதைகள், சைடு எஃபெக்ட் ஏற்படும். குறிப்பாக தோலில் வந்து பார்த்தோம்னா நிறைய தோல் வியாதிகள், ஸ்கின் டிசீஸ் வந்து ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதால நம்ம வந்து தயிரையும் அதே போல் மீனையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. உளுத்தம் பருப்பையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிரோட உளுத்தம் பருப்பினால் செய்திருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபுசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் உளுத்தம் பருப்பையும் உளுத்தம் பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய மற்ற உணவுகளையும் தயிரோடு சேர்த்து நம்ம இணைத்து ஒன்றா எடுத்துக்கொள்ளவே கூடாது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட தயிரை நம்ம சாப்பிடக்கூடாது. இப்போ இந்த புரோட்டா, சால்னா, அதுக்கப்புறம் நிறைய ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகள், இது எதையுமே நம்ம தயிரோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆயில் ஃபுட்ஸ் வந்து தயிரோட ஒன்றா சேரும்போது அது செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம விரைவில் சோர்வடைய செஞ்சிடும். அதனால் நமக்கு அது செரிமானம் ஆகக்கூடிய அந்த நாள் முழுவதுமாகவே நம்ம ரொம்ப ரொம்ப சோர்வாக இருப்போம். செரிமானம் சார்ந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதனால தான் அந்த ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நீங்கள் மில்க் ப்ராடக்ட்ஸ், பால் மற்றும் பால் சம்மந்தமான ஏதாவது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கும்போது விரைவில் உங்களுக்கு தூக்கம் வருவதற்கு காரணம் அதுதான். அது செரிமானம் தாமதப்படுத்துறதால அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது செரிமானம் ஆகிற முறையிலுமே உங்களுக்கு தூக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து உங்களை ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக வந்து மாற்றிடும். அதனால் நீங்கள் எண்ணெய் தரவை, அதாவது ஆயில் ஃபுட்ஸோடு நீங்கள் தயிரை ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லையா? ஸோ அந்த வகையில் யாரெல்லாம் வந்து தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பலவீனமான செரிமான அமைப்பு கொண்டவங்க வந்து தயிர் சாப்பிடக்கூடாது. அவங்கெல்லாம் அதிக தயிர் சாப்பிட்றத தவிர்க்கணும். அப்படி அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அது மலச்சிக்கலை ஏற்படுத்தலாம். ஒவ்வொரு நாளுமே அளவுக்கு அதிகமாக தயிர் உட்கொள்ளும் போது அது இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். எலும்பு முறிவு அபாயத்தை நீங்கள் சாப்பிடக்கூடிய தயிர் வந்து உங்களுக்கு அதிகரிச்சிடும். அதாவது தயிர் கேலக்டோஸ் இருக்கு. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தூண்டக்கூடிய ஒரு கலவை மற்றும் குளுக்கோஸ், ஹைப்பர் கிளிசிமியா இதெல்லாமே உங்களுக்கு வந்து உண்டாகும். அதனால வந்து நீங்க எலும்பு பலவீனத்திற்கு இது வந்து பார்த்தோம்னா பங்களிக்கும். இதய நோய் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால எலும்பு பலவீனமாகி எளிதில் உங்களுடைய எலும்பு முறியக்கூடிய அபாயமும் ஏற்படும். ஸோ அதனால நீங்க எல்லா நேரங்களிலுமே தயிர் சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதனால நீங்க அளவோடு மட்டுமே தயிர் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய எலும்பை வந்து உருக்குலைச்சிரும். எடை அதிகரிப்புக்கு நீங்க சாப்பிடக்கூடிய தயிர் வந்து உங்களுக்கு வழிவகுக்கும். அளவு தெரியாமல் தொடர்ந்து தினமும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக தயிர் சாப்பிடுவது உங்களுக்கு தீமை தான் தரும். தயிரில் அதிக அளவு கொழுப்பு சத்துக்கள் இருக்கிறதால நீங்கள் அதை அப்படியே சாப்பிடும்போது எடையை அதிகரிக்கக்கூடிய அபாயம் ஏற்படும். உடல் பருமன் ஏற்படும். இதனால் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து அட்டாக் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் நீங்கள் தயிர் அளவோடு சாப்பிடுங்க. ஸோ இப்போது நம்ம தயிர் என்னதான் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை நம்ம தினமும் எடுத்துக்கொண்டால் அது நமக்கு ஆபத்து அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் தயிர் நீங்கள் நேரம் காலம் இல்லாமல் எல்லா நேரங்களையும் சாப்பிடாதீங்க. காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் முறையான நேரத்தில் சாப்பிடுங்க. தயிரோடு சேர்க்கக்கூடாத உணவுகளை தயிரோடு நீங்கள் சேர்க்காதீங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு சில விஷயங்கள் வந்து தயிரோடு நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களை சேர்க்கணும், அதுக்கப்புறம் தயிரை வந்து எந்தெந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்ற பொறுத்து அதோடைய நன்மை தீமை வந்து நன்மைகள் குறைந்து தீமைகள் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் அதை நீங்கள் சரியான முறையில் பாதுகாத்து கொண்டு இந்த முறைகளை கடைபிடித்து தயிரை சாப்பிட்டு நிறைய மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.